ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி மருந்து குழம்பு தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாத நாராயண கீரைங்க இது. இதை குழம்பு வைக்க போகிறேன். இது எதுக்கு நல்லதுன்னா, முட்டு வலிக்கெலாம் நல்லது. இந்த மூட்டு வலி இதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. 2 நாள் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாத்தூள், இது கூட மிளகு, ஜீரகம் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு போடலாம். நல்லா பொரிஞ்சா இதில் பூண்டு போட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பூண்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம். இது நல்லா பொரியணும். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் ஒரு கப்பு, ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு இது எடுத்திருக்கேன். பெருசாக 1 பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் போடணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டு வதங்கிச்சா அது கூட தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா நசுங்கிச்சு. இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டு மிளகு போட போகிறேன். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுறேன் பாருங்கள். கல்லுப்பு போட்டிருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. இது கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா திக்காகிடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அது நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு மிளகு ஒரு 10 மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். குழம்பு எப்படி நல்லா கொதிக்குதா இங்கே பாருங்க. இந்த வாத நாராயண கீரையை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். மிளகு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சையாக வரும் தோசை. அது குழம்பு தோசைன்னு சொல்லி அதே பழக்கம் வந்துச்சு. தோசை இல்லை, குழம்பு. பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டா. இது பாருங்கள். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது சப்பாத்தி கூட பண்ணலாம். இந்த வாத நாராயண கீரையை நம்ம அரைக்க வேண்டாம். நல்லா கழுவிட்டு மாவில் போட்டு பிசைஞ்சி மிளகுத்தூள் போட்டு சப்பாத்தி செஞ்சால் கூட சூப்பராக தான் இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குதா. இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா சுண்டி வரணும். இந்த எண்ணெயெலாம் வரும் பாருங்கள். தனித்தனியாக வரும், எண்ணெய் வரும். உங்களுக்கு வருது பாருங்கள், எண்ணெய்லாம் வருதா. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, கொதிச்சிச்சு இந்த குழம்பு. கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் சூடாக சாதம் வடித்து சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு கூட்டு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அப்பளப்பூ வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை நமக்கு கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. நான் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தருக்கு கூடுவஞ்சேரிலேருந்து ஒருத்தர் அவங்க வீட்டில் இருக்குதுன்னாரு. அவர்கிட்ட சொல்லி வாங்கியாந்து நான் இதை செஞ்சேன். செஞ்சு உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் செஞ்சேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே பாய்.